அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வாரந்தோறும் நம்ம பண்ணையில விற்பனை வீடியோ போட்டுட்டு இருக்கோம் மாடுங்க. இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? இந்த வாரம் வந்து ஒரு 8 மாடு இருக்குங்கண்ணா. 8 மாடு வந்துருங்களாண்ணா? 8 மாடுல வந்து ஒரு 4 மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா. கொடுத்தாச்சுங்களா? இப்போ 4 தானே இருக்குங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. உள்ளார ஒன்று 5 இருக்குங்கண்ணா. கண்ணு மாடு இருக்குங்க. கண்ணு மாடு இருக்குங்களா? ஆமாம் 5 இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இந்த வாரம் எல்லாம் நல்லா ஒரு பல்பில் தான் மாடு ஏற்றி வந்தீங்களாட்டு, எல்லாம் கண்ணு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குங்களாட்டுக்கு? ஆமாங்கண்ணா. கண்ணு பாருங்க ஒரு 2 போடுற மாதிரி 2 இருக்காங்க, 1 இருக்காங்க. சரிங்கண்ணா. இன்னும் 2 நாள் அவங்க போட்டா போட்டுருவாங்க. சரி சரி. ஒரு நல்ல ஒரு மடி செட்டுங்களாட்டுக்குது? ஆமாங்கண்ணா. மாடு இது எத்தனை இது மாடுங்கண்ணா? 3ஆவது மாடு. 3ஆவது மாடுங்கண்ணா. சரிங்க சரி. இது பால் ஒரு எப்படி 10 மேலே எதிர்பார்க்கலாம் மாட்டுங்கண்ணா? 25 லிட்டர் கேரண்டி விட்டு கொடுக்கலாம். 25 கேரண்டி விட்டு கொடுத்துடலாம். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா இப்போ நம்ம போன வாரம் மாடு எல்லாம் சேல்ஸ் போட்டுருந்தோம். எத்தனை நாள் நான் மாடெல்லாம் கொடுத்து முடிச்சது நம்மளுது? ஒரு 3-4 நாள்ல கொடுத்து முடிச்சாச்சுங்களாண்ணா? இப்போ நம்ம 3-4 நாள்ல இப்போ மாடு கொடுத்து, மற்றபடி கஸ்டமர் இப்போ கால் பண்ணாங்கன்னா இப்போ மாடு இங்கே லோக்கலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறீங்களா? நம்மள்ட்ட லோக்கல் தானே அதிகமாக எடுக்கிறது. சரிங்க. நாங்கள் மாடு வந்துட்டு தானே இருக்கு, வர அப்படியே கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளே எப்பயுமே வாரந்தோறும் ஃபுல் எப்பயுமே மாடு இருந்துட்டே இருக்கு. லோக்கல் மாடு எடுத்துரும் 4-5. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நம்ம வெளியில தான் எடுக்கல, லோக்கல் ஃபுல்லா மாடு வந்துடும் நம்ம. சரி. லோக்கல் மாடுனா நம்ம இப்போ கேரண்டியாவே எடுத்துடலாம். இப்போ ஏன்னா வெளியில இப்போ நம்ம ஏரியா கிளைமேட் மாடு எந்த ஏரியா போனாலும் செட் அடாப்ட் ஆகிக்கும். அதுக்கு தான் நான் லோக்கல் எடுத்துறேன். சரி. இல்லைங்கண்ணா இப்போ நம்ம ஏரியா மாதிரி இப்போ இங்கே நம்ம ஏரியா சரி கொஞ்சம் வெயிலான ஏரியா. இப்போ ஒரு சில இடம் நம்ம இந்த ஒசூர் இந்த மாதிரி கூலிங் கிளைமேட், அங்கே போனாலும் மாடு செட் ஆகிதானே? செட் ஆகிக்கிங்கண்ணா. அங்கே போனால் அதிக கரவா வச்சுருக்கோம். அதிக கரவா நம்ம இங்கே 20 பீஸ், நாங்கள் 22 முன்னே பீஸுங்கண்ணா. 24 பக்கமாக பீஸ் கஸ்டமரே சொல்றாங்க ஃபோன் பண்ணி. சொல்லிருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. கேரளா கொடுத்ததுக்கு கொல்லத்தில் ஒன்று கொடுத்தது இங்கே எடுத்துட்டு போனாங்கண்ணா. சரிங்க. நம்ம இங்கே சொன்னதால பால் அங்கே அதிகமாக இருக்குங்க. அங்கே ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வரானா 5 மாடு போயிட்டு தானே இருக்கு. அப்படிங்களாண்ணா? நம்ம கண்ணு மாடா கேட்குறாங்கண்ணா. அவங்க கண்ணு மாடு தான் கேரளாவுக்கு போகிறோம். சரிங்க. கேரளா வரைக்கும் நம்மளே ஓன் வண்டியில டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். ஓன் வண்டி இருக்குண்ணா. சரிங்கண்ணா. அதில் ஏற்றிட்டு போகிறோம். நான் போன வாரத்தில் கேரளா கொடுத்தா அவங்க வீடியோ எடுக்க கூப்பிடலான்னு பார்த்தேன். நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஏற்றிட்டு போக சொல்லிட்டேன்னா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கண்ணு மாடு தான் நம்மள்ட்ட போகுது கேரளாவே. சரி சரி. இப்போ இந்த வாரம் ரெடி கண்ணு இண்டஸ்ட்ரியில் இப்போ எத்தனை மாடுங்கண்ணா இருக்கு? 1 இருக்காங்கண்ணா. அதெல்லாம் இன்னும் இங்கே 2 இருக்காங்கண்ணா. செவலையில் 1, பிஸ்கட் கலரில் 1 இருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இந்த வாரம் ஒரு நாட்டுக்கு ஒரு கிர் கிராஸ் இருக்காங்க. கிர் கிராஸ் இருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ போன வாரமே நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு நாட்டு கிராஸ் மாடு வேணும்னு கேட்டுருந்தாங்க. இது நம்ம லோக்கல்ல எடுத்தனா அது. சரிங்கண்ணா. ஆமா, பக்கத்து காட்டு மாடு எடுத்தனா அது. அதனால வந்து கிர் கிராஸ்லாம் அந்த மாடு 2000ங்கண்ணா. அது 2000ங்களாண்ணா? ஆறுபுல் கிடையாது. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா இப்போ இந்த மாடு இப்போ திருவண்ணாமலைக்கு போகுது. கஸ்டமர் எவ்வளோ நம்ம அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தாங்க? 30 ரூபா பண்ணியிருந்தாங்கண்ணா. 30 ரூபா பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே போய் டேரெக்டாக இறக்கிட்டு பாக்கி அமௌண்ட் வாங்கிற மாதிரி மிச்சம் இன்னும் 24 ரூபா கொடுத்துட்ருவாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ எத்தனை லிட்டர் கறவை மாடுண்ணா? 15 லிட்டர் கறவைண்ணா. 15 லிட்டர் கறவை. சரிங்கண்ணா சரி. நல்லா கெட்டிருக்கணும் மாடு ஆட்டுங்களா? ஆமாம், கெட்டிருக்கணும் மாடுண்ணா. அவங்க வீடியோ காலிலே காமிச்சாங்க. வெறும் வீடியோ மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அதை. சரிங்கண்ணா சரிங்க. அவங்க அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி எடுத்தாங்கண்ணா. ஃபோன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. இப்போ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பாக பண்ணிக்கலாம்ண்ணா. டிரான்ஸ்போர்ட் வண்டி இருக்கு. சரிங்கண்ணா. நம்ம எங்கே வேணா பண்ணிக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா சரி. நல்லா சேஃபாக மாடு டெலிவரி பண்ணிடுறீங்க. நல்லா பாருங்க, வண்டி தான் இருக்காங்க. கீழே எல்லாம் மேட் போட்டு தான் இருக்குங்களாட்டுங்கண்ணா? காமிங்கண்ணா. மேட்டு போட்டுருக்கு பாருங்கண்ணா. மாடுக்கு எந்த சேதாரமும் இல்லாம காலுக்கு. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா இப்போ இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது என்ன கலர் மாடுங்கண்ணா? பேச்சு ஜெர்சிங்கண்ணா. அது சரிங்க. கிராஸுங்கண்ணா. இவங்க பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. வெள்ளை, செம்புத்துங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஒரு நல்ல ஒரு மடி செட்டில் நல்ல ஒரு நடு மடி செட்டு இருக்காங்கண்ணா. அதே மாதிரி கொம்பு பார்த்தீங்கன்னா கிளி கொம்புங்கண்ணா. சரிங்கண்ணா. பட்டி பார்த்து கொம்புனா நல்லா லட்சணமா இருக்க மாடு. பார்த்தீங்கன்னா மடி செட்டு நல்லா பிரமாண்டமா ரெட்டை முடி மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி ரெட்டை முதுகு ரெட்டை முதுங்கண்ணா. சரி. இப்போ 2 மாடு 3 மாடு ஒரு 5 கறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாடு எடுத்துட்டு போய் வச்சாலும் ஒரு நல்ல ஒரு கரை வருமா ஆட்டுங்கண்ணா? ஆமா, கரை நல்ல கரவண்ணா. சரிங்கண்ணா. இது குறைஞ்சபட்சம் 25 லிட்டர் சொன்னாங்கண்ணா. 23 லிட்டர் கேரண்டி கொடுத்து 23 கேரண்டியே கொடுத்து விட்டுடலாம். ஆமாண்ணா. சரிங்கண்ணா. ஏன்னா மாடு மடி வச்சாலே கறந்துருங்களாட்டு அந்த அளவுக்கு. நேத்து பாத்தீங்கன்னா மடியே இல்ல. சரிங்கண்ணா. ஒரே நல்ல டப்புனு மடி இறங்கிட்டாங்கண்ணா. கண்ணு போற ஸ்டேஜ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி மாடுங்க கறவையில ஏமாத்தாது. கண்டிப்பா ஏமாத்தாதுண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. லோக்கல் மாடு அதனால நம்பிக்கை எடுத்துட்டுனா நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா அண்ணங்கால போட்டு மேய்ஞ்ச மாடு நிறைய வரும்ண்ணா. சரிங்கண்ணா. அப்படியே அவுத்துட்டு மேய்க்கிறதாண்ணா. ஏன்னா இப்போ இந்த மாதிரி அதிக கறவை மாடு நம்ம இப்போ காட்டு மேய்ச்சலையும் வச்சுக்கலாமாண்ணா? வச்சுக்கலாம்ண்ணா. வச்சு காட்டுல தான் நம்மளோட நேரம் ஆக முடியும். இதுல இல்லைங்கண்ணா. என்ன கேட்கறேன், இப்போ இந்த மாதிரி அதிக கறவை இருக்க மாடு ஒரு சில பேர்லாம் இப்போ பண்ணையிலே வச்சு தான் பாத்துக்குவாங்க. ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம இப்போ காட்டு மேய்ச்சல இந்த அளவுக்கு கறவை இருக்குன்னா இன்னும் பண்ணைக்கு இதை கொண்டு போய் செட் பண்ணா நான் கறவை இன்னும் எச்சாவே எதிர்பார்க்கேன். எச்சா அடிக்கிறேன். அவங்க கொடுக்குற தீனி பாத்தீங்கன்னா நல்லா கொடுப்பாங்கண்ணா பண்ணையில. சரிங்கண்ணா. காட்டுல நல்லா கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல. பண்ணையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு அதிகமா இருக்குண்ணா. அதனால பாத்தீங்கன்னா நல்லா தெரியும்ண்ணா. சரிண்ணா. மாட்டோட குணமனத்தை அப்படியே காமிச்சிடும் பாருங்கண்ணா. பாருங்கண்ணா. சரி சரி. நல்லா நரம் தடலாம் நல்லா அடி பைப்பு இது வரையும் போகுங்கண்ணா. பைப்பு மாதிரி தானே இருக்காங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நஞ்சாங்குளம் இருக்காங்கண்ணா. அதே மாதிரி மாடு பார்த்தீங்கன்னா ஜெயஜெண்டிகான் மாடு தானே. மாடு என்ன வீடியோல பாக்குறது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நேர்ல பார்த்தா தான் மாடு பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு டக்குன்னு எடுத்துக்குவாங்க. எந்த ஒரு மாடு பழிக்க மாட்டாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஆனா 23 லிட்டர் கேரண்டி கொடுத்துருவாங்க. 23 கேரண்டி கொடுத்து இப்போ எங்க வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா. கர்நாடகத்துல இருந்து போன் பண்றாங்கண்ணா. கர்நாடகத்துல இருந்து குஜராத் ஒரிசால இருந்து நேற்று காலையில் போன் பண்ணி பேசுறாங்க. நம்மளுக்கு ஹிந்தி கொஞ்சம் அரகுறதானா. சரிங்கண்ணா. அதனால சரிங்கண்ணா சரிங்கண்ணா.
ஆனா இந்த ஒரு ஹெச்எப் கிராஸ் மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? ஏன்னா ஒரு ஜெய்ஜாண்டியா இருக்கு அப்படியே. ஆமாங்கண்ணா. இவங்க ஹெச்எப்னா சரிங்கண்ணா. வெள்ளை அதிகங்கண்ணா, ஒரு கரு பிளக் கம்மிங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க பாத்தீங்கன்னா கரை வந்து 25 பீஸ் இருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம ஒரு 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 20 லிட்டர் கேரண்டி. என்ன ஒரு மடி சுருக்கலாம் நல்லா இருக்கணும். கண்ணி எவ்வளவு நாள் ஆகும் இது? ஒரு 5 நாள் ஆகுங்கண்ணா. 5 நாள் ஆயிருண்ணே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கிளிக்கும்பு டைப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. புதுவாய் மாடுங்கண்ணா. புதுவாய் தான். ஆமாண்ணா. 3000க்கு மாடுங்கண்ணா. 3000ங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். அது 2000ன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. மாடு பார்த்தா 2000ன்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொல்லலாம். நான் 3000 மாடு லோக்கல் மாடு தானே இதுதான். சரிங்கண்ணா. அதே மாதிரி காம்பு கருங்காமுங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்ப கருங்காம்பு பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இப்ப நம்ம ரோஸ் காம்புல இருக்கு, கருங்காம்புக்கு என்ன டிஃபரன்ஸ்? கருங்காம்பு வந்து கறவை ஏமாத்தாதுங்கண்ணா. ரோஸ் காம்பு ஹெச்எப்ல பொறுத்த அளவுக்கு ஏமாத்தாதுங்கண்ணா. ரெண்டுமே ஏமாத்தாதுங்கண்ணா. சரிங்கண்ணா. என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா பால் எடுக்கலாம். கருங்காம்பு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. அதே மாதிரி நம்ம எது இருந்தாலும் அது பிரச்சனை ஆகுங்கண்ணா. பாருங்க நல்ல தரமான பொருள்னா குணமணம் பாருங்க. சரிங்கண்ணா. இந்த பாருங்க. ஆனா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. நான் இவங்க ரெட்டின் ஜெர்சினா. சரிங்கண்ணா. இவங்க ஒரு 3000க்குண்ணா. 3000 மாடுங்களாண்ணா? புதுவாய் மாடுங்கண்ணா. புதுவாய் தான். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொம்பு பட்டி பார்த்துக்கோங்க தானே இவங்க. சரிங்கண்ணா. லட்சணமா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கரவத்தரமா இருக்கும். ரெட்டின் ஜெர்சி நல்ல கரவத்தரமா இருக்கும். சரிங்கண்ணா. இவங்க வந்து இந்த மாதிரி பால் மாட்டுல பால் டெஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு. டெஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. டெஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கரை வந்து இவங்க வந்து 17 பீஸ் இருந்தாங்கண்ணா. போன கண்ணு. ஆமாண்ணா. சரிங்க. 2ஆம் கண்ணில் 17 பீஸ் இருந்தாங்க. சரிங்கண்ணா. நம்ம 3ஆம் கண்ணில் 5 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். சரிங்க. கரை எச்சாதான் நம்ம கம்மி சொல்லி தான் கம்மியாக சொல்லி கொடுத்தா நல்லதுண்ணா. சரிங்க. நம்ம அங்கே போய் வரலன்னா நம்மள்ட்ட சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் 5 லிட்டர் கேரண்டி கொடுக்குறோம். அதை. சரிங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட திறமை பார்த்தீங்கன்னா நல்லா சாதாரண டைப்புண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஒரு மடியம் சார். ரெட்டை மடி வாங்கலாட்டுங்கண்ணா. ரெட்டை மடி பாருங்கண்ணா. பழம் மாதிரி இருப்பாங்க ரெட்டை மடி. சரிங்கண்ணா. சரி. குணமனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கண்ணி எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் ஒரு வாரத்தில் கண்டு போட்டுருவோம். ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க. பாருங்க தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரிங்கண்ணா. பாருங்க கொண்டு தெரியும். அதே மாதிரி பை லூசு பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு சரியா இருக்கு. சரிங்கண்ணா. அப்படியே குணமரத்தை காமிச்சிருங்கண்ணா. நான் குணமரத்தை காமிக்கிறேன். குணமரத்தை பாருங்க. நான் மாடு அவங்க பிடிக்கிறது பாருங்க. இந்த சரிங்கண்ணா. இங்க எப்படி நம்ம பீசுறது நல்லா இருக்குண்ணா. சரிங்கண்ணா. காம்பு காம்புலாம் சாப்பிட்டா இருக்குங்கண்ணா. சரி. நல்லா ஒரு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்காங்களா? ஆமா, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்காங்க. சரிங்க. ஏன்னா பால் மடியில நரம் தர நல்லா ஓட்டிருக்கீங்களாட்டுண்ணா. ஆமாங்கண்ணா. பாருங்க ஓட்டிருக்குங்க ஃபுல்லா. நல்லா கரவத்தன்மை இருக்குங்கண்ணா உங்களுக்கு. சரிங்கண்ணா. நல்ல கரவத்தனம் உண்டுங்கண்ணா. சரிங்கண்ணா. பாத்தீங்கன்னா குணமணம் தங்கமானது. குணமணம் தங்கமானது. சரிங்க. ஏன்னா இப்ப லேடிஸ்க்கும் நல்லா மாடு நிக்குங்களாட்டுக்கு. லேடிஸ் நிக்குங்கண்ணா. யாரு வேணா பிடிச்சிக்கலாம்ண்ணா. நம்ம எடுக்கிறது பொதுவா எல்லாருமே லேடிஸ் எல்லாரும் பீசுற மாதிரி தானே எடுப்போம். சரி. இவங்க தான் பீசணும் இல்லைன்னா எல்லாரும் பீசுற மாதிரி தான் நம்ம எடுப்போம். சரிங்கண்ணா. ஆனா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இவங்க ஜெர்சி கிராஸுங்கண்ணா. சரிங்கண்ணா. பிஸ்கட் கலர்னு இவங்க. சரிங்கண்ணா. ஒரு நல்ல ஒரு மடி அம்சத்துல இருக்காங்களாட்டுங்கண்ணா. மாட்டுக்கு மடிக்கு சம்பந்தமே இல்லாம தான் இருக்காங்கண்ணா. இவங்க பாத்தீங்கன்னா லட்சணமான கிளி கொம்புல அமைஞ்சிருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. இங்க பாருங்க மூஞ்சி வாட்டத்தை காமிங்கண்ணா. பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டங்கண்ணா மூஞ்சி வாட்டம். சரிங்கண்ணா. கிளி கொம்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6 பல்லு கிடேரினா. இவங்க 6 பல்லு தான். இப்ப எத்தனை? 2000 6 பல்லு கிடேரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க வந்து தலைச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா 16 பீஸ் இருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. 16 மேல பீஸ் இருக்காங்கன்னா நம்ம ஒரு 5 லிட்டர் மாடு மடி வச்சு சொல்லிடலாம் இந்த அளவுக்கு பீஸ் இருக்குன்ட்டு. ஆமாங்கண்ணா. சரிங்க. நல்ல ஒரு நம்ம ஒரு 5 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா. இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல தரமான குவாலிட்டிங்கண்ணா. பவாத்தோல் மாதிரினா பால் அடிக்குதுங்கண்ணா. அது சரிங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா பால் நல்லா கறவை தரமா இருக்குண்ணா. பால் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. அதே மாதிரி பாருங்க மடி செட்டுலாம். சரிங்கண்ணா. நல்ல ஒரு மடி ஆகணும். இது இன்னும் அந்த மடி சுருக்கு எல்லாம் வச்சுதான் போடுவோம். ஆமாங்கண்ணா. ஒரு வாரம் ஆகும். மாட்டுக்கும் மடிக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. நல்லா மடி செட்டுனா அது. அதே மாதிரி குணமெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தங்கங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க நல்லா சாதுவா இருக்கு அப்படியே. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க நல்லா விலகி விட்டு பாருங்கண்ணா. அதே மாதிரி காம்பு 1/2 அடிக்கு ஒரு காம்புங்கண்ணா. சரிங்க. கை செட் ஆகும்ண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஒரு கரக்கூடிய தன்மை இருக்குங்கண்ணா உங்களுக்கு. நம்ம அதிகமா சொல்ல 5 லிட்டர் கேரண்டி கொடுத்து 5 கேரண்டி கொடுத்தா கொடுத்துடலாம். ஆமாங்கண்ணா. இது ஒரு 6 பல்லு கிடேரிங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு இருந்தா ரெட்டை முதல்ல தான் அடிஞ்சு அமைஞ்சிருக்காங்களா? ஆமாங்கண்ணா. ரெட்டை முதல்ல தான் மாடு நல்ல டைப் இருக்காங்கண்ணா. அதே பார்த்தீங்கன்னா மூஞ்சி லட்சணம் இருக்காங்கண்ணா அவங்க. சரிங்கண்ணா. ஏன்னா ஒரு மாடு வாங்கி கட்டினாலும் இந்த மாதிரி ஒரு மாடு கட்டினா லட்சணமா இருக்குங்களா? மூஞ்சி பட்டி அமைப்பா இருக்கும் பாருங்க. மூஞ்சி அமைப்பா இருக்குங்க பாத்தியா தெரியுங்க. சரிங்கண்ணா. நம்ம ஒரு கிர் கிராஸ் மாடு ஒன்று வந்துருங்களாட்டுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஆனா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லிருங்கண்ணா. ஆனா இவங்க ஒரு கிர் கிராஸுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க பாத்தீங்கன்னா 6 பல்லு கிடேரிங்கண்ணா. 6 பல்லு தான் ஆகுது. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க பாத்தீங்கன்னா நல்ல குணமணம்ண்ணா. இவங்க குணமணம் இல்லம்பாங்க. சரிங்கண்ணா. ஏன்னா கிரில பொதுவா குணமணம் இருக்காதும்பாங்க. இவங்க குணமணம் இருக்குங்கண்ணா. இந்த அளவுக்கு ஏன்னா கிர் மாடு இந்த அளவுக்கு எதுவும் சாதுவா இருக்காது இல்லைங்கண்ணா? ஆமாங்கண்ணா. சாதுவா இருக்காது. நல்ல குணமணம்ண்ணா. பாருங்க. சரிங்கண்ணா. இந்த மாடல கறவை கால நிக்கிற அந்த மாதிரிலாம் எது பிரச்சனை இல்லைண்ணா? பிரச்சனை எதுவும் இல்லைங்கண்ணா.
அதே மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா இது 6 பல்லு கிடையாது தானே. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ இதுனா ரெண்டாவது. ஆமாண்ணா. தாச்சங்கல்ல 17 லிட்டர் பீஸ் இருந்துங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம ஒரு 16 லிட்டர் கேரண்டி கொடுக்குறோண்ணா இதை. சரிங்க சரி. 16 கேரண்டி கொடுத்து எடுத்துடலாம். கண்டிப்பாக 16 லிட்டர் கேரண்டி கொடுக்குறோண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இந்த மாடு கண்ணி எவ்வளோ நாள் ஆகும்? கண்ணு என்னன்னு ஒரு 10 நாள் தான் டைம் இருக்கு. சரிங்கண்ணா. சுகரா 10 நாள் தான் டைம் இது. அவங்க சொல்லுவாங்க மாட்டி லூஸா இருக்கு கம்மியா இருக்குன்னா 10 நாள் தான் 10 நாள்ல மாட்டி தேவையோட கம்மியா இருக்கு. 10 நாள் தானே இருக்குண்ணா. நம்ம லோக்கல் மாடு தான். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அதனால இப்போ என்ன கண்ணின்ற டைம்ல மடி சரியாந்திர மடி வைங்களா? வெளியே கட்ட முடியாத சொல்ல மடி இருக்குண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ நான் இப்போ இந்த கிர் கிராஸ் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி தான் மடியே இல்லாத மாதிரி இருக்கு. கண்ணு போடுற டைம் தான் மடி வைப்பாங்க. ஆமாண்ணா மடி வைக்கும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நல்ல குணம் பண்ணுங்கண்ணா. இதுல இந்த சுழி எல்லாம் சனத்துல இருக்குங்கண்ணா. அது பாருங்க தர்ம சுழி ஒன்று இருக்கும். நெத்தில ஒரு சுழி இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நம்மள்ட்ட சுழி பொறுத்தவரை சுழி மாடு எது இருக்காது. இப்போ நம்ம பண்ணைக்கு வந்தா சுழி பிரச்சனை இருக்கு. சுழி கொடுக்க மாட்டேன். சுழி இல்லைன்னு சொல்றேண்ணா. இந்த சுழி விருப்பப்பட்டு வாங்குறவங்கள்ட்ட சுழி கொடுத்துருவேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அதே நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அசு சுழியும் வராது அதிகமா. அது வந்தாலும் நான் சொல்லி கொடுத்துருவேன். நான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நம்மள்ட்ட அசு சுழி தான் இருக்கு. நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா அப்புறம் சொல்லாம கொடுத்துட்டு அங்க போய் பாருங்க பேசுவாங்க. அந்த வேலையே ஆகக்கூடாது. எதா இருந்தாலும் இங்க நம்ம பண்ணையிலே வந்து எல்லாமே இருக்கிறத நிதர்சனத்தை சொல்லிடுவீங்க. சொல்லிடுறேன் அப்பயே போன்ல. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பாருங்கண்ணா அதே மாதிரி மட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. இப்போ எல்லாம் காம பீரும் பெருமையாக தான் வருங்களாட்டுக்கு. ஆமாங்கண்ணா ஆமாண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பாருங்க மடி தான் நல்லா இருக்கும். கூச்சம் இல்லாத. ஏன்னா அந்த கிரு மாட்டில் மடி கூச்சம் இருக்கும். கறவைக்கு உட்காந்தா காலா நிற்கணும் அப்படி இப்படிம்பாங்க. இந்த மாட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையாட்டுங்கண்ணா? அதெல்லாம் இல்லைண்ணா. சாதுவா இருக்கு குணமரத்தில். அந்த பையன் பாருங்க. அந்த பையனை கூட முடிச்சு பார்ப்பான் பாருங்க. குணமரத்தில் தங்கமா இருக்குண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா.